வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவ். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹையா 24,737 புள்ளிகள் வரையும் போச்சு சார். பட் எண்ட் ஆகும்போது 24,609 அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் என்ன சார்? இன்னைக்கு எப்படி இருந்தது மார்க்கெட்? உங்களுடைய ரீடிங் என்ன சார்? நேற்று எதிர்பார்த்ததை விட அதிகமா ஒரு கரெக்ஷனை நம்ம பார்த்தோம். ஓகே. முக்கியமாக 24,462 அப்படின்ற ஒரு லோ டெஸ்ட் பண்ணுறதை இன்றைக்கு சந்தைக்கு பார்த்தோம். இந்த 24,460ன்றது ப்ரையர் டு ஆப்ரேஷன் சிந்தூர் இருந்த ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். அது தற்போதைய நிலைமைக்கு சப்போர்ட். ஸோ தட் மீன்ஸ் நேற்றைய தினம் வந்து 685 24,680 லெவல் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி ஐ திங்க் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆஃப் சப்போர்ட் அப்படின்றதுக்காக இன்றைய தினம் வந்து 24,460 அந்த ரேஞ்சில் போய் டெஸ்ட் பண்ணி பவுன்ஸ் ஆகிறதையும் பார்த்துருவோம். நான் இது வந்து இன்றைய சந்தையின் போக்கு வந்து இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். காலை 9:15லேருந்து 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷன். அது வந்து ஒரு ஸ்லைடிங் ஸ்லோப்பாக ஏன்னா இந்த சரக்கு மரம் போல அது ஸ்லைட் ஆகிக்கொண்டே இருந்தது. பட் சம்வேர் 2:30லேருந்து 3:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 462லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் மூவ் டு தி அப்சைட். ஸோ 640 650 24,650 புள்ளிகள் வரைக்குமே சென்று கடைசியில் க்ளோஸ் செய்யும்போது 24,609 புள்ளிகள் 24,609 என்ற ஒரு க்ளோஸையும் பார்த்தோம். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் 150-200 பாயிண்ட் ரேலி இன் த லாஸ்ட் 1 hour. ஸோ அது அட்ரிபியூட்டபிள் ஷார்ட் கவரிங் அப்படின்றத சொல்லிக்கலாம். பட் ஐ திங்க் 24,460 டெஸ்ட் ஆகி ஒரு கன்ஃபர்மேஷன் சந்தைக்கு வந்து அந்த உறுதிப்படுத்தல் முடிந்து விட்டது. ஸோ ஐ திங்க் ரிவர்ஸ் டைரக்ஷனில் அந்த மூவ்மெண்ட் வந்து மறுபடியும் துவங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸ்டீவ் சார், இப்போ இன்னைக்கு Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசி, சன்ஃபார்மா, கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ், கிளீன் சயின்ஸ், அஸ்ட்ரோ மைக்ரோவேவ், அதே மாதிரி பார்பிக்யூ நேஷன், HFCL, டிவி டுடே நெட்வொர்க் சார். ஸோ இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய நிறுவனங்கள்னா என்ன சார்? ஐடிசி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். இன்னும் அனௌன்ஸ் பண்ணவில்லை. நம்ம இந்த பேச நேரத்தில் இன்னும் ரிசல்ட் வரவில்லை. கிளீன் சயின்ஸுடைய ரிசல்ட் வந்திருக்கு. டீசென்ட், ரொம்ப அளவில் ஸ்ட்ராங் ரிசல்ட் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. பட் கிளீன் சயின்ஸோடைய ரிசல்ட் ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ், அதாவது கிளீன் சயின்ஸோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 4% மேலாக இன்றைக்கு உயர்வதை நாம் பார்த்தோம். ஸோ த ரிசல்ட்ஸ் கேம் இன் வெரி வெல். அதே போல் பார்பிக்யூ நேஷன் வந்து அவ்வளோ சிறப்பாக அந்த ரிசல்ட் வரவில்லை. இன்ஃபேக்ட் அவங்களுடைய கிராஸ் ப்ராஃபிட் வந்து 90% சரிவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ, அதாவது வருவாய் வந்து 1% சரிவோடு இருக்குது. ஸோ ஐ திங்க் இங்கே இதே பார்பிக்யூ நேஷன் வந்து ஒரு 4% சரிவோட சந்தையில் வர்த்தகம் ஆகிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ டிவைடட் ஹவுஸ் போல தான் இருக்கிறது. அதே சமயத்தில் ஐடிசியோட ரிசல்ட் ஐ திங்க் வில் பி மோர் கீன்லி வாட்ச்ட். அதுதான் நம்ம பார்க்க வேண்டும். கொஞ்சம் கூடுதல் கவனம் அந்த ரிசல்ட்டுக்கு செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய அவுட்லுக்காக இருக்கும். சார், இந்த மீடியா ஸ்டாக்ஸை பற்றி நிறைய பேர் பேசுறது கிடையாது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி டுடே நெட்வொர்க் உடைய Q4 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 182 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரி மீடியா ஸ்டாக்ஸை நம்ம வந்து பை பண்ணுறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது சார்? ஏன் மீடியா ஸ்டாக்ஸை வந்து யாரும் ரெஃபர் பண்ணுறதில்ல அதிகமாக? அதுக்கு என்ன காரணம்? இல்லை, பண்ண ஒரு காலகட்டம் இருக்குது. இப்போ இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்டரலி ஸ்டீவ் வில் பி சர்ப்ரைஸ். எல்லா செக்டருமே ஒரு சரிவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தையில் இன்றைய தினம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு செக்டர் நிஃப்டி மீடியா செக்டர் மட்டுமே. நிஃப்டியில் இருக்கக்கூடிய மீடியா செக்டர் மட்டுமே. ஸோ இன்ஃபேக்ட் மீடியா செக்டர் இஸ் அப் 1% டுடே. ஆனால் சந்தையை வந்து அவ்வளோ பெரிய சரிவை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இது ஒன்று. இதே போல் இந்த மீடியா செக்டர் வந்து அதில் வந்து இட் இஸ் பிரைமரி ட்ரிவன் பை ஐபால்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் ரெவென்யூ பொதுவாக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது வந்து இந்த சப்ரைம் கிரைசிஸ், அது நிறைய பேர் ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. 2007-8 அந்த சீசனில் அந்த சப்ரைம் கிரைசிஸ் வரும்பொழுது பெரிய அளவில் வந்து நிஃப்டி மீடியா அப்படின்றது அந்த மீடியா செக்டர் அண்ட் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு செக்டராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சமீபமாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் கொஞ்சம் அந்த நிஃப்டி மீடியா ஸ்டாக்ஸ்
நிஃப்டி மீடியா செக்டரில் அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்கிறதே நம்ம பார்த்தோம். பட் தட் இஸ் பிகாஸ் மோர் பீப்புள் லைக் வாட்ச் என்ன நடக்கிறது, கரண்ட் இவெண்ட்ஸ் என்ன நடக்கிறது அப்படின்றது பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால அது கொஞ்சம் ஒரு அப்டேட்டாக இருந்ததை பார்த்தோம். பட் ஐ திங்க் ஒன்ஸ் தட் சார்ட் ஆஃப் சப்சைட்ஸ் அந்த ஒரு அர்ஜ் ஃபார் கரண்ட் நியூஸ் வந்து கொஞ்சம் டேப்பர் ஆஃப் ஆகும். எகெயின் இப்போ ரீசெண்ட் டைமில் ஓவர் லாஸ்ட் 1-2 days வந்து மறுபடியும் இந்த கொரோனா, இந்த டீட்டெயில்ஸ், ஐபிஎல், யூஎஸ் டெட் குறித்த அந்த செய்திகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சந்தையில் வந்து ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு சில செய்திகளாக இருக்கும் பொழுது டெஃபினட்டாக மீடியா ஸ்டாக்ஸுக்கு மறுபடியும் குறுகிய காலத்துக்கு மட்டுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருகின்ற ஒரு செக்டர், ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்மனன்ட் க்ரோத் செக்டராக அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஐ திங்க் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த வாஸ்ட் காம்படிஷன் தட் எக்ஸிஸ்ட் இன் நிஃப்டி மீடியா அந்த அந்த செக்டர் அந்த செக்மெண்ட்டில். அப்படின்னா நிஃப்டி மீடியான்றதை பார்த்தீங்கன்னா மீடியா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300+ ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி வைட்லி கண்டஸ்டட் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஐபால்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கையில் வந்து காம்படிஷன் இஸ் வெரி ஹை, ரெவென்யூ இஸ் வெரி ஸ்கேட்டர்டு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு செக்டராக தான் எப்போவுமே நிஃப்டா அந்த மீடியா செக்டர் வந்து செயல்பட்டுருக்கு. மூவிஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் மீடியா செக்டர் செயல்பட்டுருக்கு. ஆஃப்கோர்ஸ் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்கிறோம். பட் இன் ஸ்டாகர்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இப்போ பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து திடீர்னு ஸ்பாட் ஆகி வர ஃபெஸ்டிவல் சீசனை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஆஃப்கோர்ஸ் சாரேகாமா, இந்த மாதிரி 1 or 2 ஸ்டாக்ஸ் அந்த குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது, இல்லை பிளாக் பஸ்டர் படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது, இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் வரும்போது இந்த மாதிரி மூவி ஸ்டாக்ஸ் வந்து ரன் அப் ஆகக்கூடிய, இல்லை மூவி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாக்ஸ் ரன் அப் ஆகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் லாங்கர் டேர்ம் பேசிஸ் அப்படி பார்க்கும்பொழுது மீடியான்றது நியூஸ் அண்ட் டிவி பேஸ்ட் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆடிட்டோரியம் ஸ்பேஸ் இப்போ பிவிஆர் ஐநாக்ஸ் மாதிரி அது ஆல்மோஸ்ட் லைக் மனோபலி ஆயிடுச்சு. அண்ட் தே ஆர் தி ஒன்லி ஒன்ஸ். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் மற்ற நியூஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து டிவி பேஸ்ட் ஆர் ஓடிடி பேஸ்ட் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதில் ஒரு க்ரோத் ஃபார்மேஷன் ஆர் பேட்டர்ன் வந்து நம்ம பொதுவாக பார்க்கறது இல்லை. ஐ திங்க் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ முதலீடு வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணும்போது சார், இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு லாஸ்ட் 4 yearsஸாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு பெரிய அட்ராக்ஷனுக்கு உள்ளானது அப்படின்றத பார்க்க முடியுது. செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 44 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹையஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சது. மேபி சந்தை வந்து ரொம்ப சாதகமாக இல்லாத ஒரு சூழல் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். பிப்ரவரியில் பார்த்தோம்னா 39 லட்சம் கோடி அப்படின்றது இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மந்த் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா க்ளோஸ் டு 44 lakhs கிட்ட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 43.74 lakh crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முதலீடுகள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிங் ஃபர்தர் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்? மியூச்சுவல் ஃபண்டை மக்கள் இன்னும் அதிகமாக நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி? எஸ்ஐபி பேஸ் வந்து வைடன் ஆகக்கூடிய ஒரு 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 சுச்சுவேஷனை தான் நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ஒரு 10 years ago 15 years agoலேருந்து இப்போதைக்கு கம்பேர் பண்ணும்பொழுது க்ரோத் இன் தி மியூச்சுவல் ஃபண்ட் செக்டர், அது அசெட்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் எஸ்ஐபி ஃபோலியோஸாக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் நியூ ஃபோலியோஸ் நீங்கள் கிரியேட்டராக இருக்கட்டும், எல்லாமே கூடியிருக்கிறதுன்றது டெஃபினெட்லி. அண்ட் ஐ திங்க் வித் மோர் தென் 40 players மார்க்கெட் பிளேஸ் வந்து தற்போதைய நிலைமை மோர் தென் 40 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. இதில் வந்து 1500 ஸ்கீமுக்கு மேலே இருக்குது. ஸோ தட் இஸ் த டெப்த் ஆஃப் இட். இப்போ ஒரு பக்கம் வந்து எஸ்ஐபிஸ் ஆர் அ குட் மாடல் ஃபார் லாங்கர் டேர்ம் கமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்ம வந்து ஒரு முதலீடு செய்யணும், அது வந்து ஒரு அமௌண்ட்டு சேமிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம முதலீடு செய்யுமானால் டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிகம் அ லாங்கர் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது டெஃபினட்டாக சொல்லலாம். இரண்டாவது, நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து சொந்தமாக நம்ம ரிசர்ச் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து ஸ்டாக்கை பார்க்க தேவையில்லை. ஃபண்ட் மேனேஜரின் பொறுப்புகள் கையில் நம்ம முதலீடு மாதமோ அது எப்படி லம்சமாவோ எஸ்ஐபி மூலமாகவோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த பொறுப்பு, அந்த ஸ்டாக் அனாலிசிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் கையில் கொடுத்தா அவர் வந்து சிறந்த முறையில் நமக்கு ஒரு ரிட்டர்ன் தரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கிறது. ஸோ அந்த ஒரு கவலையும் நமக்கு வேண்டாம். அதனால புதுதாக வருகின்ற சந்தைக்கு வருகின்ற முதலீட்டாளர்கள் வந்து ப்ரிஃபர்ட்
அவென்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நவ் லாங்கர் டேர்ம் எஸ்ஐபி மாடலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ வந்து தொடர்ச்சியாக பண்ணுறதா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ளே அ குட் ரோல். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ், ஐ எம் அ வெரி பிக் அட்வொகேட் ஆஃப் இண்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் கால்ட் பாசிவ் இன்வெஸ்டிங் இன் அதர் டேர்ம்ஸ். இது வந்து நான் 2007 ஆஸ் அ பர்சனல் இன்வெஸ்டர் ஃப்ரம் 2007, அதாவது சப்ரைம் கிரைசிஸ் முடிஞ்ச உடனே ஐ டிசைடட் தட் ஆஃப் கோர்ஸ் இண்டெக்ஸ் பிகம்ஸ் ரொம்ப ஈஸி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இது ஏன் நான் சொல்கிறேன், ஒரு சிம்பிள் லாஜிக் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ 1500 ஸ்கீம் இருக்குது. இந்த 1500 ஸ்கீமில் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஃபண்ட் மேனேஜரோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அந்த ஸ்கீம்ஸோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, லுக் அட் இட் திஸ் வே. இப்போது சமீப காலமாக எடுத்துக்கொள்வோம். 2020 19-20 வந்து கோவிட் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சந்தையின் வீழ்ச்சி வந்து 7511 புள்ளிகள். அதுதான் நிஃப்டியோடைய லோ அந்த காலம். அரௌண்ட் மார்ச் 2020 இருக்கக்கூடிய ஒரு லோ. இப்போ அதுலேருந்து இன்றைய தினம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை லைஃப் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 26,277 அப்படின்ற ஒரு ஹை இலக்கை தொட்டு தற்போதைய நிலைமைக்கு 24,600 சொச்சம் புள்ளிகள்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ரிஸ்க் வேண்டாம், ஸ்டாக்கையும் பார்க்க வேண்டாம், ஈக்விட்டி ஃபண்டையும் பார்க்க வேண்டாம்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் த்ரூ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இது வந்து டெஃபினெட்லி பாசிபிள். இப்போ இண்டெக்ஸ் வந்து எதனால இப்போ 7500 அப்படின்ற இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கு 24,000 புள்ளிகளும் தாண்டிச்சு. இது எந்த ஃபண்ட் மேனேஜருடைய ஒரு ஸ்கில்லோ கேப்பபிலிட்டியோ கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் த க்ரோத் ஆஃப் த இந்தியன் எக்கானமி, ரைட் தானே? ஸோ இந்தியன் எக்கானமி வந்து அந்த சமயத்தில் வந்து we were about less than 2 trillion. இன்றைய தினம் வந்து அது 3.83 ஆர் மேபி 4 trillion அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறது. ஸோ எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இண்டெக்ஸ், அதாவது சந்தையில் இருக்கக்கூடிய அது நிஃப்டியாக இருக்கட்டும் சென்சஸாக இருக்கட்டும், அந்த ஒரு வளர்ச்சியை வந்து ஃபார்வர்ட் லுக்கிங்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அவ்வளோ அதிகம். ஸோ இப்போ வந்து ஒரு 3.8 trillion 4 trillion இருக்கக்கூடிய இந்தியாவோட பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வந்து 24,000 புள்ளிகள் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள். இது வந்து 5 trillion இல்லை 6 trillion எக்கானமி ஆகும் 2028 இல்லை 29 அப்படின்னு சொல்கிறாங்க. 5 trillion தாண்டிடும், இது எல்லாமே 27 நடக்கும், 26 நடக்கும்ன்றாங்க. ஸோ இந்த 24,000 இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து 5 trillion தாண்டும் பொழுதோ இல்லை 7 trillion தாண்டும் போதோ எங்கே இருக்கும் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படி இருக்கையில் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், திஸ் இஸ் மை பர்சனல் வியூ. இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் நான் செஞ்சுருக்கிறது என்னென்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்யறது. பிகாஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக். பொருளாதாரம் வளரும்பொழுது, எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது, 3 trillion 6 trillion ஆகும்பொழுது இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஆர் த சென்செக்ஸ் வேல்யூ will definitely go from its present level 24,000 or 79,000 80,000. அது வந்து சென்செக்ஸ் வந்து 1 lakh 1.05 lakhs தாண்டும். அதே போல் இது வந்து ஒரு 26 27 28,000 வந்து போகும்போது இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன்ஸ். நமக்கு ரிஸ்க்கும் கிடையாது, ஃபண்ட் மேனேஜரோட கேப்பபிலிட்டியும் பெட் பண்ண தேவையில்லை, குறிப்பிட்ட ஸ்டாக்கே நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ இட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் டூல் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். சந்தையின் சரிவு வரும்பொழுதும் கூட ஸ்ட்ரீம் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப குறைவாக வீழ்கின்ற ஒரு பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஒரு அசெட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஆஸ் ஒப்போஸ் டு ஸ்டாக்ஸ் இன்சைட் அ போர்ட்ஃபோலியோ. ஸோ இது வந்து இரண்டாவது. ஸோ எனக்கு வந்து பெரிய அளவில் நமக்கு ஒரு கவலை வேண்டாம், சந்தை வந்து வீழ்ச்சி சந்திக்கும் போது ஐயோ விழுந்துச்சு அப்படின்றது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பேஜ் ரேஷியோ, அதாவது எஸ்ஐபி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபி மூலமாக டிஸ்கண்டினியூவேஷன் நடக்குது பெரிய அளவில் அப்படின்றத சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இப்போ ரீசெண்ட்லி போன மாதம் இந்த சந்தைக்கு வந்து ஒரு சரிவு நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த வார் டைமில் சரிவு நடந்திருக்கூடியது டென்யூர் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப்பேஜ் ஆர் டிஸ்கண்டினியூட் எஸ்ஐபிஸ் வந்து 136.99 லட்சம் 136.99 lakh எஸ்ஐபிஸ் ஒரு டிஸ்கண்டினியூ. இதுக்கு வந்து 2 காரணம். ஒன்று வந்து டேர்ம் முடிஞ்சு போச்சு, டிஸ்கண்டினியூ ஆகுது. இன்னொன்று வந்து சந்தை வந்து சரிஞ்சிச்சா, சரி இந்த மாதம் அடுத்த மாதம் நம்ம கட்ட வேண்டாம், நிப்பாட்டிடுவோம். எஸ்ஐபியோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்டாகவே நம்ம ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல். இது வந்து அடிக்கடி நமக்கு இப்போ சமீப காலமாக நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஒரு சரிவு சந்தைக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி எஸ்ஐபிஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டென் டு ரெடியூஸ் அண்ட் டென் டு ஃப்ளோ அவுட் ஆஃப் தி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்லேருந்து வெளியில் வருவாங்க. மறுபடியும் சந்தை ஏற்றம் தொடரும் போது தான் அந்த முதலீடுகள் வருது. தட் இஸ் நாட் த வே டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் லாங்கர் டேர்ம் பீரியடில் வளரும்,
அதோட பாஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி கோட் பண்ணியிருக்கீங்க. ஃபோலியோஸாக இருந்தாலும் சரி, அசெட்டாக இருந்தாலும் சரி, ஓவர் த லாங்கர் டேர்ம் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் வாயிலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு கன்சிஸ்டன்ட் சேவிங்காக யூஸ் பண்ணுறது, ஒரு ஃபினான்ஷியல் கோல் அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்டாகவும் டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இண்டெக்ஸ் பேஸ்ட் ஃபண்டிங் ஆர் பாசிவ் இன்வெஸ்டிங். டிஸ்கண்டினியூஷன் நான் எவ்வளோ நடக்கிறதுன்னு சொல்கிறேன். அதோடைய மென்டாலிட்டி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஓவரால் ஐ திங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அ கிரேட் டூல் ஃபார் அ லாங்கர் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டீவ், இப்போ இந்தியன் எக்கனாமியை நம்ம பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்ஐபி அப்படின்றது ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு டூல் அப்படின்றது சொல்கிறீங்க சார். இன்னைக்கு மார்க்கெட் குறித்து நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? நாளைக்கு உங்களுடைய ரீடிங் என்ன? ஸ்டீவ், இந்த லாஸ்ட் 1 ஹவரோட ரிகவரி வந்து ஐ திங்க் வாஸ் வெரி ஸ்ட்ராங். அந்த 1 ஹவரில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரிகவரி நம்ம பார்த்துருக்குறோம். விச் ஐ திங்க் சிக்னல்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் டுமாரோ. பட் இன்றைய தினம் வந்து நம்மளுடைய என்னுடைய கவலை என்னென்னா, யூஎஸ் அந்த ட்ரெஷரி சாரி அந்த ஃபினான்ஸ் பில் வந்து டேக்ஸ் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சார்ந்தவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இன்னும் அன்ஃபினிஷ்டாக இருக்குது, ஹாஃப் பேக்டாக இருக்குது, தயவு செஞ்சு அதை ப்ரொப்போசலாக கொண்டு வராதீங்க அப்படின்றது. இன்னொரு பக்கம் குளோபலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய ட்ரெஷரி பாண்ட்ஸ் புது ஆஃபர் வந்து நேற்று தினம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப குறைவாக வந்தது. கடன் பத்திரம் இரண்டாவது இருக்கக்கூடிய 20 வருடம் 30 வருட கடன் பத்திரத்துக்கு ஈல்டு வந்து 5% மேலாக போகிறது. இந்த 5% மேலாக போகும்பொழுது அது ஈக்விட்டி மார்க்கெட்ஸுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஒரு ஃபீல் கொடுக்கறது. இப்படி இருக்கும் ஒரு சூழல், பிகாஸ் த டெட், அதாவது யூஎஸோடைய டெட், நம்ம ஆல்ரெடி அந்த டவுன் கிரேட் பற்றி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்ம பேசுகிறோம். இந்த டேக்ஸ் பில், நான் ஏன் இதை கவலைப்படுறேன்னா, இந்த டேக்ஸ் பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய 36 ட்ரில்லியன் டெட், அதாவது அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய கடன் ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கு இன்னும் ஒரு 3.5 ட்ரில்லியன் டெட்டு வந்து அடிஷ்னலாக இந்த டேக்ஸ் பில் வாயிலாக கிடைக்கும். அப்படி வந்தால் டெஃபினட்டாக இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸோட ஈல்டு வந்து இன்னும் கூடும். யூஎஸ் டாலர் வந்து இன்னும் ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் டெஃபினட்டாக ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் நம்ம நாட்டு மட்டும் இல்லை, பட் அக்ராஸ் வேர்ல்டு வந்து ஒரு இன்டர்மீடியன்ட் சரி, ஒரு தற்போதைய தற்காலிகமாக ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இது ஒரு பக்கம். பட் இந்த லாஸ்ட் ஹவர் ரேலி எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தருகிறது. நாளைக்கு மறுபடியும் அந்த 24,950 புள்ளிகள் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு, அதே சமயத்தில் சப்போர்ட் அட் 24,500 லெவல்ஸ், 520 லெவல்ஸ் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்குது. ஸ்டீவ், தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் சந்தைகள் குறித்து எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஸ்டீவ். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.